இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். ரொம்ப டயர்டா இருக்கு. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். மயிலாடுதுறை மாவட்டம் கோமல் கிராமத்தைச் சேர்ந்தவர் பன்னீர்செல்வம், வயது 60, விவசாயி. இவரது மனைவி பேபி ராணி, வயது 50. இவர்களுக்கு 2 மகன், 1 மகள் உள்ளனர். மூத்த மகன் வினோத்துக்கு திருமணமாகி அதே ஊரில் தனியாக வசிக்கிறார். மற்றொரு மகனும் மகளும் வெளியூரில் வேலை பார்க்கின்றனர். பிள்ளைகள் சொந்த காலில் நிற்க துவங்கிய பிறகு பன்னீர்செல்வத்திற்கும் அவரது மனைவி பேபி ராணிக்கும் அடிக்கடி தகராறு ஏற்பட்டுள்ளது. கடந்த சில தினங்களுக்கு முன்பு பேபி ராணி கணவரிடம் சண்டை போட்டுவிட்டு கந்தமங்கலம் கிராமத்தில் உள்ள தாய் வசந்தா வீட்டிற்கு வந்துவிட்டார். தனியாக அவதிப்பட்ட பன்னீர்செல்வம் இன்று காலை கந்தமங்கலத்திற்கு சென்றார். வீட்டுக்கு வரும்படி பேபி ராணியிடம் கேட்டார். அவர் வர மறுத்ததால் வாக்குவாதம் ஏற்பட்டது. அப்போது அங்கிருந்த மண்வெட்டியை எடுத்து பேபி ராணியை தாக்கினார். கண்முன் மகளை அடிப்பதை கண்ட மாமியார் வசந்தா குறுக்கே ஓடிப்போய் காப்பாற்ற முயன்றார். அப்போது வசந்தாவின் தலையில் மண்வெட்டியால் சரமாரியாக அடித்தார் பன்னீர்செல்வம். தாய் மகளின் அலறல் சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்தில் இருந்தவர்கள் ஓடி வந்தனர். பயந்து போன பன்னீர்செல்வம் அங்கிருந்து தப்பி சென்று விட்டார். பலத்த காயமடைந்த வசந்தா சம்பவ இடத்திலேயே இறந்தார். படுகாயமடைந்த பேபி ராணியை மீட்டு சிகிச்சைக்காக மயிலாடுதுறை அரசு மருத்துவமனையில் சேர்த்தனர். பாலையூர் போலீசார் வந்து வசந்தா உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக திருவாரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதுகுறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து பன்னீர்செல்வத்தை தீவிரமாக தேடினர். உறவினர் வீட்டில் பதுங்கியிருந்த அவரை இன்று மாலை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். மருமகனிடமிருந்து மகளை காப்பாற்ற போன தாய் கொடூரமாக தாக்கப்பட்டு இறந்த சம்பவம் கோமல் கிராமத்தில் சோகத்தை ஏற்படுத்தியது.